ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் சஃபாரி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டன்பா கிரவுண்டில் நடக்கிற ஃபிஷ் எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்கோம். ஆர்னமெண்டல் ஃபிஷ் எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் வீட்டில் வளர்க்குற அலங்கார மீன்கள் கலர் கலராக நம்ம சின்னதுலையெல்லாம் வளர்த்துட்ருப்போம்ல அந்த மீன் எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க போகுது இல்லையா? இந்த வீடியோ ஒரு வ்ளாக் ஸ்டைலில் இருக்காது, ஃபிஷ் பற்றின ரிவ்யூவாக இருக்கும். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் மீன் வளர்க்க ஆசையாக இருந்துச்சுன்னா இதில் மீன் பற்றின ஃபுல் நாலேஜ், எப்படி ஃபீட் பண்ணுறது, என்னென்ன டேங்க் சைஸ், அதே போல் ஃபிஷ்ஷஸ் வாங்க முன்னுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், அதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இது ஒரு பிகினர்ஸ் கைடாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஏஞ்சல் அக்வேரியம் ஹட்டன்லேருந்து பேசுகிறோம். அக்வேரியம் சம்மந்தமான ஒரு எக்ஸிபிஷன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நெக்டா மற்றும் அபகமோ ஆர்னமெண்டல் ஃபிஷ் அசோசியேஷனால் நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இது மீன் வளர்க்குறத பற்றி, அதுக்கு தேவையான பொருள் சாமானங்கள், மற்ற குறைஞ்ச விலையில் மீன் வாங்குறதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தோம். இது உங்களுக்கு மீன் பண்ணுறோம், மீன் வளர்க்குறது ஒரு சில இப்போ கரண்ட் பில் கூட வருது. இந்த மாதிரி இதுகளை கரண்ட் ஆக்சிஜனை பம்ப் பம்ப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் சில மீன்களை வளர்க்கலாம் அப்படிங்கிற சில மீன்களை அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம். ஆனால் பேசிக்கான தவிர மெயினாக டேங்க் விட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மீனை சாய்ஸ் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு அடி டேங்க்குக்கான ஒரு பெருசாக வர காஃபியாகவே நம்ம சாய்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மீனுக்கு ஒன்றும் இடம் பத்தாது, இல்லாட்டி அதுங்களுக்கு இந்த தேவையான ஆக்சிஜன் அதெல்லாம் வளர்ச்சியும் குறையும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில மீன்கள் வளரும். அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது மீனில். மற்றது தண்ணியை வந்து நம்ம எடுத்தோடனே ஃபுல்லாகவே புது தண்ணியிலையும் போட இயலாது. அந்த குளோரின் தண்ணி ஒரு சில தெரியாமல் ஊற்றினா குளோரின் கெமிக்கல் அதுக்கு மீன் இறந்து போயிடும். அதுக்கு ஆன்டி குளோரின் இந்த மாதிரி மருந்துகள் இருக்குது. மற்ற மீன்களில் நோய் வரும். அந்த நோய்களுக்காக நம்ம மருந்து ஒயிட் ஸ்பாட் பங்கஸ் இந்த மாதிரி இருக்குது. அது அதில் வர லைட் பூச்சிகள் இனங்கள் இருக்குது. அதுகளுக்கும் மருந்து இருக்குது. அதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் கேர் பண்ணணும். நம்ம கவனமாக பார்த்துக்கிறதுல தான் அதோட வளர்ச்சி இருக்கும். விட்டமின் ஃபுட், நார்மல் ஃபுட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சில மீன் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து போட்டு டேங்க்ல போட்டது ஒரு 2 நாளுக்கு அப்படி இருக்கும்போது இறந்துட்டேன். அது சில நேரங்களில் சில கடிக்கிற மீன்களோட நீங்கள் கொண்டு போய் போடுறீங்க. இப்போ குராமியோட கால் ஃபிஷ்ஷை போடக்கூடாது, ஏன்னா அது கடிச்சு கொண்டு கால் ஃபிஷ் வந்து ரொம்ப ஒரு கமெண்ட்டியாக எல்லா மீன்களும் விடக்கூடிய மீன் தான். அது இந்த மீன் இருக்கிற கூட கடிக்கிறது குறைவு. அப்படி மாதிரி சின்ன மீன்களே சில நேரங்களில் அதை கடிக்கிறது உண்டு. மற்றது நீங்கள் ஆக்சிஜன் ப்ராப்ளம் இருக்குது. கால் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். பாத் ரேட்டிங் கூடுதலாக தேவைப்படும். இதுகளை வந்து சின்ன டேங்கில் போடக்கலாம். நம்ம நார்மலாக பம்ப் எதுவுமே கொடுக்காமல் போட்டோம்னாலும் அதுகள் வந்து அந்த ஆக்சிஜன் அந்த டேங்கில் இருக்க அளவுக்கு அதுக்கு மேலே இருக்கிறது இல்லைன்னா அது இறந்து போதும் கூட. அதே மாதிரியான இப்போ போலில் வளர்க்க கூட ஆக்சிஜன் கூட கஷ்டமாக இருக்குது. அதுகளுக்கு போல்க்குன்னு உள்ள சின்ன இது ஃபில்டர்ஸ் அதெல்லாம் ஆப்பெல்லாம் இருக்குது. போல்க்குன்னு சின்ன பெரிய அளவில் போக வராத மாதிரி உள்ளது. அது ஃபைட்டர் இந்த மாதிரி ஃபைட்டர்லாம் வந்து தண்ணியில் ஆக்சிஜன் எடுக்கிறாங்க மீன்களே இல்லை. நம்ம வெளியில் காற்று சாதம் சாப்பிட்டீங்க அதுகளை போடக்குள்ள உங்களுக்கு அந்த பவுலில் ஒரு சின்ன பவுலாக ஒரு ஃபைட்டர் போட்டு வைக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சின்ன இது கோல் ஃபிஷ் ஒருத்தர் எதிர்பார்ப்பாங்க. கோல் ஃபிஷ் வளர்க்கணும்னு சின்ன பவுலில் அது வந்து எங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. கலர் கலர் கல் போடுறாங்க. கலர் கல் வந்து தண்ணி போடுறது அது வந்து மீனுக்கு பாதிக்குமா இல்லை அப்படின்ற ஒரு டெக்கரேஷனுக்கு அதுக்குன்ற சில நேரங்களில் அதை கழுவி அதில் பெயிண்ட் இது வெளியாகக்குள்ள அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போடக்கூடாது, ஒதுக்கிடணும். ப்ரீட் பண்ணுறதுக்கு இருக்குது கப்பி, பிளேட்டி, மாலி, ஷார்ட் டைல் இதெல்லாம் வந்து சும்மா ஈஸியாக நம்ம டேங்க்லேயே ப்ரீட் பண்ணிக்கலாம். கால் ஃபிஷ்ஷும் ப்ரீட் ஆகும் டேங்க்லேயே. ஆனால் முட்டை இறையணும் கால் ஃபிஷ் இதெல்லாம். இது முட்டையில் வந்து நம்ம தனியாக எடுத்து பராமரிக்கணும். அப்போ தான் அதில் கொஞ்சம் ஒரு லாடி கூட இருக்க மீன் அந்த முட்டையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும். அதனால ஒரு ஃபைட்டர் நாங்கள் ப்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன செட்டப் பண்ணலாம். தண்ணி ஃபைட்டர் ப்ரீட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டுக்கு நம்ம மேல் ஃபீமேலை வந்து உடனே ஒன்றா சேர்த்து விட கூடுதலாக எல்லாம் ஃபைட்டர்ஸ் தான் வளர்க்க ஆசைப்படுறாங்க. மேல் ஃபீமேலை வந்து அதை கொஞ்சம் 1 வீக் ஒரு டேங்கில் தடுத்து வச்சுருக்கணும். வச்சுருந்தா கொஞ்சம் அது அக்ரிஷன் அதோட கோவங்க கடிக்கிற அந்த திண்மையை பார்த்து பழகின பிறகு தான் அதை ஒன்றா எடுத்து விடணும். இல்லைன்னா ஆண் மீன் பெண் மீனை கொண்டு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. கிங் சஃபாரி சேனலில் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் மீன் வளர்க்க ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் தரீங்க. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து மீன் வளர்க்க இப்போ தான் புதுசாக பிகினர்ஸ் எங்களை மாதிரி பிகினர்ஸ் மீன் வளர்க்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்வைஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். உங்களோட அட்வைஸ் என்ன? இதெல்லாம் பண்ணக்கூடாது. பெரிய மீனுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வளர்க்க முடியும் அவங்களால. ஏன்னா ஒரு மீன் வளர்க்க முடியாது. லோ மெயின்டெனன்ஸ்னால் சின்ன வெரைட்டி மீன்கள் போடலாம். இப்போ கப்பி இந்த மாதிரி இதுகள்லாம் ஆக்சிஜன் பம்ப் எதுவுமே தேவையில்லை. ஆக்சிஜன் பம்ப் அதெல்லாம் பெரிய அளவில் ஊற்றியும் பண்ணாது. கூடுதலாக டேங்கை வந்து ரொம்ப கிண்டி அப்படியே காஃப் கால் ஃபிஷ் தான்.
அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கோல்ட் ஃபிஷ் வளர்க்கலாம், ரொம்ப போடக்கூடாது. ஒரு 2 feet டேங்க்னா ஒரு 3 பேர் இருந்தாலே போதும். அது பெருசாக வரக்குள்ள டேங்க் குட்டியில் வந்து சின்னதாக இருக்குது, இடம் கூட இருக்கும். பெருசாக வர டேங்க்கில் இடம் பற்றாம போயிடும். அந்த நேரத்தில் அதுக்கு இடம் பற்றாக்குறையினாலையும் மீன் இறக்குறதுன்னு சான்ஸ் பண்ணுவோம். வணக்கம். நாங்கள் வந்து க்ரோவெல் ஃபிஷ் ஃபீட் அண்ட் ஷிம் ஃபீட் கம்பெனி இந்தியாவிலேருந்து. ஸோ இங்கே ஹட்டனில் வந்து ஒரு அக்வாரியம் எக்ஸிபிஷனுக்காக எங்கள் ஃபீடை வந்து ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட அக்வாரியம் ஆபிஸ்டோட வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். ஸோ நாங்கள் ஜென்ரலாக வந்து ஆபிஸ் ஃபீட்ஸ், ஃபிஷ் ஃபுட், மற்ற ஷிம்புக்கு ஃபுட்டுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே ஸ்ரீலங்காவில் இறக்குமதி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இறால் தீவனத்தை பொறுத்தாப்பில் வந்து இலங்கை புத்தளம், சிலாவு அந்த ஏரியாலலாம் கொடுக்குறாங்க. மீன் தீவனம் வந்து கொழும்பு, கடவத்தலை ஷைன் அக்வா இன்டர்நேஷ்னல் அவங்க தான் இறக்குமதி பண்ணி இலங்கையில் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறாங்க. எங்களோட பிராண்ட் நேம்ஸ் வந்து க்ரோஃபின், ரெயின்போ அண்ட் இறால் தீவனம் வந்து க்ரோவெல், அப்புறம் ஸ்பெஷல் அக்வாரியம் ஆபிஸ்ட் அவங்களுக்கான பிராண்ட் வந்து இன்டன். ஸோ இன்டன் வந்து ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு அக்வாரியம் எக்ஸிபிஷனால் நான் சொல்கிறேன். இன்டன் ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணது எல்லா அக்வாரியம் ஆபிஸ்ட்டுக்காக. ஸோ ஏன்னா மீன் வளர்ப்பாங்க, மீன் வளர்க்குறதுக்கு முக்கியமானது வந்து ஒன்று வந்து தீவனம், தண்ணி, நல்ல மீன். நல்ல மீன் இருந்து நல்ல தண்ணி இல்லாமல் நல்ல தீவனம் இல்லாமல் மீன் நல்லா இருக்காது, கலர் மீன். ஸோ நமக்கு நல்ல மீன் கிடைக்கும் போது அதுக்கு நல்ல தண்ணி நல்ல தீவனமும் கொடுத்தா தான் அதோட கலர் மற்ற அதோட ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா பொதுவாக அக்வாரியம் ஆபிஸ்ட் எல்லாருமே அதை பார்த்து அதுக்கு தீவனம் போடும்போது அதை சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறது தான் அவங்க அதை வாங்குறாங்களே வீட்டில். ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வேலை டென்ஷன், மற்றபடியான டென்ஷன்லாம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக அது பேஸ் பண்ணி தான் அக்வாரியம் வீட்டில் ஆபிஸ்டெல்லாம் பண்ணுறாங்க. சிலர் வந்து சீரியஸான ஆபிஸ்டாக இருப்பாங்க, பிளான்ட்டு டேங்க்லாம் வச்சு. ஸோ அவங்களே அதை பண்ணி ஸோ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி டிவியை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட ஸோ இந்த மாதிரி மீன்கள் வளர்க்குறது, ஸோ அந்த டேங்க்கு ஒரு பிளான்டட் டேங்க் பண்ணுறதுங்கிறது அது ஒரு பெரிய சயின்ஸே இருக்குது ஜென்ரலாக. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்லேருந்து பிஹெச், மீனுக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கணும், தண்ணிக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் கொடுக்கணும், ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் மாதிரி தான். ஸோ இன்டன் எப்படி அக்வாரியம் ஆபிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா, நாங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை வந்து ஆபிஸ்ட்டுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம். ஜென்ரலாக வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்னால் எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு அக்வாரியம் ஆபிஸ்ட்டு ரெகுலராக இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க நிறையா ஃபீட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஃபீடு பேக் பண்ணி வரும். ஸோ அது போட்டதும் தண்ணி பழுதாயிரும். மீன் வந்து 3 நாள் சாப்பிடும், 4 நாள் சாப்பிடும், 5ஆவது நாள் சாப்பிடாது, பொறுமையாயிடும். சில மீனுங்களுக்கு கலரே வராது. அதெல்லாம் வந்து அந்த ஆபிஸ்ட் ரெகுலராக இருக்கவங்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியும். ஏன் மீனுக்கு கலர் வர மாட்டேங்குது, ஃபீடு தப்பா இல்லை தண்ணி தப்பா அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 17 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வச்சுருக்கோம். ஸோ ஆர்னமெண்டல் அலங்கார மீன்களை பொறுத்தாப்பில் வந்து அது கிட்டத்தட்ட 1000 வகைகள் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 17 வெரைட்டிஸ் ஃபீடு வச்சுருக்கோம். ஒரு குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸை பேஸ் பண்ணி அதோட ஃபீடிங் ஹேபிட், அதோட கலரேஷன், அதோட டைஜஸ்டபிலிட்டி, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் ஃபீடை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக இது வந்து டிஸ்கஸ் ஃபீடுக்கான ஃபுட். ஸோ டிஸ்கஸ் ஃபீடு வந்து ஒரு பெக்யூலியர் டைப் அண்ட் வெரி சென்சிட்டிவ் டு த என்வரன்மெண்ட். இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆபிஸ்ட்டு அவங்க தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஏன்னா இது ஃபீடு எடுக்கிறதே கம்மி, ஃபீடும் பொறுமையாக தான் எடுக்கும். ஸோ அதோட ஃபீடிங் ஹேபிட், அதோட டைஜஸ்டேஷன், அதை பற்றி அது தெரிஞ்சு அதுக்கான ஃபுட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கோய். ஸோ கோயின்றது ஜென்ரலாக பெருசாக தான் இருக்கும். ஸோ கோயும் ஹை வேல்யூ ஃபிஷ், கிட்டத்தட்ட லேக்ஸ், 50,000, 2 lakhs, 3 lakhs, இன்க்ளூடிங் 1 million கூட நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஸோ அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி மீன் வாங்கும்போது அதுக்கான குவாலிட்டியான ஃபீட் அண்ட் அதுக்கான குவாலிட்டியான என்வாயன்மெண்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ இது வந்து நாங்கள் கோய்க்காக ஸ்பெஷலாக பண்ணோம். இதே தீவனத்தை நீங்கள் கொண்டு போய் டிஸ்கஸுக்கு போட முடியாது. ஏன்னா டிஸ்கஸ் அதோட ஃபீடிங் ஹேபிட், மவுத் சைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். கோயோட ஃபீடிங் ஹேபிட், ரியரிங், அதோட மவுத் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் 17 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கொடுத்துருக்கோம். டிபெண்ட் த ஃபிஷ் ஆக்டிவிட்டி, ஃபீடிங் ஹேபிட் அண்ட் தேர் டைஜஷன்ஸ். ஸோ இது வந்து ஆர்னமெண்டல் வேஃபர்.
ஜென்ரலாக வந்து எல்லா ஃபிஷ்ஷஸுக்கும் ப்ரிஃபர் பண்ணலாம் கம்யூனிட்டி டேங்க். ஸோ சில 4-5 மீன் ஒரே டேங்க்கில் போடுவாங்க. இப்போ கோல்ட் ஃபிஷ், டெட்ராஸ் இதெல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்க்குன்னு சொல்லுவாங்க. அதனால் யாருக்கும் சண்டை போடாது. ஸோ அது வாட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 4-5 மீன் ஒன்றா இருக்கும் போது ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஃபுட்டு நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ அரவணா இதெல்லாம் எடுத்திங்கன்னா அது மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ். ஸோ ஃப்ளவரான் வந்து அதுவும் அந்த மாதிரி தான். அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி போட முடியாது. ஏன்னா ஃப்ளவரான் வந்து ஒரு அக்ரெசிவ் ஃபிஷ். அதை வந்து தனியாக தான் நீங்கள் வச்சுருக்கணும். அப்புறம் மற்ற நிறையா ஸ்டிங் ரேஸ் ஸோ அதெல்லாம் கூட மான்ஸ்டர் ஃபிஷ். அதெல்லாம் வந்து தனித்தனியாக பேஸ் பண்ணி தான் வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் வந்து ஃபார்மர்ஸுக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார்மர்ஸ் ஆர்னமெண்டல் ஃபிஷ் அலங்கார மீன்கள் பண்ணுறவங்க வந்து பொதுவாக இனிஷியலில் வந்து லைஃப் ஃபீடு டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஏன்னா பேபிஸ் பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்டு கொடுத்தா தான் கலர் மற்ற க்ரோத் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக ஜென்ரலாக ஆர்டிமியா, டேஃப்னியா, மொயினா மற்ற டீகேப்னு சொல்லுவாங்க. ஆர்டிமியா தான் அதுவும். ஸோ அது டீகேப்னு ஒரு வெரைட்டி. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபார்மர்ஸ் ஜென்ரலாக ஃபீட் பண்ணுறாங்க. பேபிஸ் ஃபிஷ்ஷஸ் வந்து பேபிஸாக இருக்கும்போது பிறந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டேஜ் வரும்போது. ஸோ நாங்கள் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து அதெல்லாம் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக எடுத்து ஃபீட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரீடர் அண்ட் க்ரோவர். இதுதான் வந்து எங்களோட ப்ரீடர் அண்ட் க்ரோவர் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து மொத்தம் 4 சைஸஸ் இருக்குது. B1, B2, B3 அண்ட் B4. இப்போ ஜென்ரலாக B1 பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் பவுடர் சைஸ் 0.18 mm. ஏன் வந்து நாங்கள் இந்த ப்ரீடர் க்ரோவரை 4 சைஸ் விட்டுருக்கோன்னா ஃபிஷ்ஷு வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். ஃபிஷ்ஷு வளர்ந்துட்டே வரும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் சைஸ் கொடுக்கணும். ஃபிஷ்ஷு பெருசாக ஆனதுக்கப்புறம் சின்ன பவுடர் ஃபீடும் கொடுக்க முடியாது. ஃபிஷ்ஷு சின்னதாக இருக்கும்போது பெரிய க்ரம்பிள் ஃபீடோ இல்லை பெல்லட் ஃபீடோ கொடுக்க முடியாது, அது சாப்பிடாது. ஸோ நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 2 மந்த்துக்கு ஃபிஷ்ஷஸ் எப்படி சாப்பிடும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீடர் ஃபுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இலங்கையில் வந்து நிறைய பேர் இந்த ப்ரீடர் க்ரோவர் ஃபுட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஜென்ரலாக வந்து டீகேப், ஆர்டிமியா இந்த லைஃப் ஃபீடெல்லாம் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டாங்க. இப்போ டீகேப்புன்ற காஸ்ட்டுன்றது கிட்டத்தட்ட எங்கள் ப்ராடக்ட்டோட 5 மடங்கு அதிகம். 1 கிலோ எங்கள் ப்ராடக்ட் 1 கிலோ 5 மடங்கு அதை விட கம்மி தான். நல்ல யூசேஜ், நல்ல க்ரோத், மற்ற ரிசல்ட், மற்ற கலரேஷன் எல்லாமே நல்லா வருது. ஃபார்மர்ஸும் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபார்மர்ஸுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணது. இதில் இன்க்ரீடியன்ட் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா, பாலிகிட்வாம் எல்லாமே லைவ் ஃபீடை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இன்க்ரீடியண்ட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி டைஜஸ்டபிலிட்டி. ஏன்னா ஃபிஷ்ஷு சின்னதாக இருக்கும் போது அது டைஜஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபீடெல்லாம் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எங்களோட மேஜர் ப்ராடக்ட் வந்து க்ரோஃபின் அண்ட் ரெயின்போ. ஸோ க்ரோஃபின், ரெயின்போலாம் எப்போ ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா பாண்டில் வளர்க்கும் போது ஸோ அவங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஃபுட் வேணும். இப்போ ஹாபிஸ்ட் ஃபுட்டு அவங்க போட்டு அங்கே வளர்க்க முடியாது, அவங்களுக்கு அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் க்ரோஃபின் மற்ற ரெயின்போ ஃபுட்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபார்மர்ஸுக்கு அது கொடுத்துட்ருக்கோம். ஸ்ரீலங்காலையும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நாங்கள் இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது. எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கப்பி, டெட்ரா, ஸ்வாட்டைல், மோலி, காஃப் வெரைட்டிஸ், கோல்ட் ஃபிஷ் கிட்டத்தட்ட 700 ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் எங்கள் ஃபிஷ் ப்ராடக்ட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பொறுத்தாப்பில் மற்றது இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபீடு சைஸ் வரும். எப்போவுமே ஃபிஷ்ஷை வந்து ஒரே சைஸ் ஃபீடை எடுக்காது. ஏன்னா ஃபிஷ்ஷு வளர வளர அதோட சைஸ் பெருசாகவும் வாய் பெருசாகவும் அதோட டைஜஸ்டிஷனும் வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஓ இருக்குது பவுடர் ஃபீட். அது வந்து மேக்ஸிமம் 0.4 mm சைஸ். அதுக்கப்புறம் ப்ரீ ஸ்டார்டர் 0.5 mm சைஸ் மேக்ஸிமம். அது க்ரம்பிள். அதுக்கப்புறம் பெல்லட், ஃப்ளோட்டிங் பெல்லட் 0.6 mm. அப்புறம் ஃப்ளோட்டிங் பெல்லட் 0.8 mm சைஸஸ் அண்ட் 1.2 mm அண்ட் 1.5 mm, 2 mm, 2.5 mm அப் டு 4, 6 mm, 8 mm வரையும் எங்கிட்ட சைஸ் இருக்குது. பெல்லட் வந்து ஃப்ளோட்டிங் பெல்லட் தண்ணியில் வந்து மிதக்கும். அது வந்து 0.6லேருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 8 mm வரையும் எங்ககிட்ட சைஸஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஃபார்மர்ஸுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மேஜர் எல்லா காஃப் வெரைட்டி யூஸ் பண்ணுறவங்க, பாண்டில் வளர்க்குறவங்க, இன்க்ளூடிங் கப்பி ஃபார்மர்ஸும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்பெஷல் இது பெட்டா பெல்லட்டும் நிறையா ஃபார்மர்ஸே யூஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட். ஏன்னா பாட்டில் பண்ணும்போது பெட்டாக்கு வந்து கரெக்டான ஃபுட்டு
நியூட்ரிஷன் தண்ணியும் பழுது பண்ணாமல் இருக்கிற ஃபுட்டு வேணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பெட்டா பெல்லட் நான் கொடுத்துருக்கோம். இது வந்து 1 mm சைஸ் ஃப்ளோட்டிங் பெல்லட். மற்றபடி ஷைன் அக்வா இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் கடவத்தை அவங்க தான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் இம்போர்ட் பண்ணி இறக்குமதி பண்ணி இலங்கை ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது என்கொயரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மற்றபடி ஹாப்பி அக்வாரியம், ஹாப்பி ஆபிஸ்ட். தேங்க்யூ. මම ජලජීවක ව්‍යාප්ති නිලධාරී බුද්ධික් කුෂාන් නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ සේවය කරන ලබන්නේ. නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ අඹගමුව ප්‍රදේශය සහ හැටන් ප්‍රදේශය සම්බන්ධීකරණය කරගෙන ඒ ප්‍රදේශවල සිටින විසිතුරු මත්ස්‍ය වගාව සිද්ධ කරන ව්‍යවසායකින් ගේ එක ගොනුවක් අපි සකසලා අඹගම විසිතුරු මත්ස්‍ය වගා සංගමය නමින් එය දිවරහා ජල සම්පත් අමාත්‍යාංශයේ ලියාපදිංචි කරලා අපි විසින් සංවිධානාත්මක විදියට සංවිධානයක් ගොඩනගාගෙන ඒ සංවිධානයේ එක් යෝජනාවක් පරිදි මේ මාස පසුගිය දින මාර්තු මාස 5-6 දිනයන් වල හැටන් ඩන්බාර් ක්‍රීඩාංගණයේදී විසිතුරු මත්ස්‍ය වගා ප්‍රදර්ශනයක් හා අධ්‍යාපනික වැඩසටහනක් පැවැත්වීම සිදු කරන ලැබුවා. එහි අවසාන දිනය අද එළඹී තිබුණා. ඉතින් ඇත්තටම සතුටුයි අපි අඹගම ප්‍රදේශයේ ජනතාව සහ හැටන් ප්‍රදේශයේ ජනතාව එකතු වෙලා මෙම වැඩසටහන අපේ විසිතුරු මත්ස්‍ය වගා ව්‍යවසායකයින් එකතු වෙලා මේ වැඩසටහන සංවිධානය කරේ. ඉතාමත් සුළු පිරිසකගේ සමාජික සහභාගීත්වයෙන් සංවිධානය වුණු මේ වැඩසටහන ඉතාමත් උපරිම මට්ටමින් සාර්ථක තත්ත්වයට ළඟා කර ගැනීමට අපිට හැකියාව ලැබුණා. ඉතින් ඒ සඳහා මූලික වශයෙන්ම අපේට මේකට සහයෝගය දුන්නේ මේ හැටන් ප්‍රදේශයේ ජනතාව, ගිනිගත්තේනේ ප්‍රදේශයේ ජනතාව සහ මේ අවට ඉන්නා වූ මෙම වැඩසටහන සඳහා සහභාගී වූ සියලුම ප්‍රජාවට තමයි මේ වැඩසටහන අපිට සාර්ථක කර ගැනීම සඳහා தாயகத்தை ஃபிஷ்ஷை பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம பசங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம், ஏன்னா அந்தளவுக்கு இறங்கி வேலை செஞ்சு எங்களுக்கு டைம் கிடைக்கல வ்ளாக் மாதிரி பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு திருப்பி வேணுமா, ஃபிஷ்ஷை பற்றின உங்களுக்கு வேணுமா, இல்லாட்டி எந்த மாதிரி ஃபிஷ் வளர்க்குறது, ஃபிஷ்ஷை பற்றின விஷயங்களுக்கு தெரியும்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணி போடுறோம் காய். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.